வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்பி நர்சிங் அகாடமி. நான் உங்கள் வித்யா. இன்றைக்கியும் நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் போடலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நர்சஸ் நிறைய இப்போ எம்ஆர்பியில் 2-3 பேர் நான் பார்த்தப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு மணி ட்ரீட்மெண்ட்காக மணி இல்லை, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய நமக்கு ஃபேஸ்புக்கிலலாம் நான் பார்த்துருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் நமக்கு டிஎன்ஏலேருந்தே கொடுக்குறாங்க. 1 lakh வரைக்குமே நமக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் மணி கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அதில் டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். மெம்பர்ஷிப்பாக இருந்தால் 1 lakh வரைக்குமே, அதாவது யாருன்னா கவர்மெண்ட் நர்சஸ்லாம் மேக்ஸிமம் தேவைப்படாது, ஆனால் அவங்க ஏர்ன் பண்ணிப்பாங்க. பட் ப்ரைவேட் நர்சஸ் இல்லை எம்ஆர்பி நர்சஸ்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மணி தேவைப்படும். ஸோ நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிறப்போ அவங்க நமக்கு பார்த்துட்டு அதை செக் பண்ணிவிட்டு நமக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. மேபி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் இல்லை ஆக்சிடென்ட் இல்லை மெடிக்கல் இல்னஸ் இந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு மணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை பற்றின வீடியோ தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்ம் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் அந்த ஃபார்ம், ஃபினான்ஷியல் கிராண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். நமக்கு டிஎன்ஏ ட்ரைன் நர்சஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து தரது. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ப்ளீஸ் டிக் த அப்ரோப்ரியேட் காலம். 1 member கேன் அப்ளை ஒன்லி 1 at a time. அதாவது இதில் 3 இருக்குது. மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்குது, கிரிட்டிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்குது, நர்சஸ் வெல்ஃபேர் கிராண்ட் இருக்குது. இது 3ல் ஏதாவது ஒன்று தான் ஒரு டைம் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அதாவது மெடிக்கல் அசிஸ்டன்ஸ்க்கோ இல்லை கிரிட்டிக்கல் அசிஸ்டன்ஸ்க்கோ இல்லை நர்சஸ் வெல்ஃபேர் கிராண்ட்டுக்கோ எதுக்காவது ஒன்று தான் நம்ம இது பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் பிளாக் லெட்டர்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், சர்நேம்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஎன்ஏ நம்பர், நம்மளோட மெம்பர்ஷிப் நம்பர். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த பேஷண்ட், யாராவது அப்ளிகண்ட் அதர் தென் அப்ளிகண்ட்டாக இருந்தால் அவங்க ஃபில் பண்ணணும் அவங்க நேமு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ், இயர்ஸில் மந்த்து, அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளோட கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், நம்ம எப்படி, அதாவது காண்டாக்ட் அட்ரஸ் நம்மளது. நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ரெசிடென்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸ், நேம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல், நம்ம எந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோமோ அந்த ஹாஸ்பிட்டலோட நேமு. நெக்ஸ்ட்டு என்ன டயக்னோசிஸ் பண்ணியிருக்காங்க, மெயினாக ஒரு டயக்னோசிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டயக்னோசிஸ் கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் ஆஃப் இல்னஸ் ஆர் ட்ரீட்மெண்ட், மெத்தட் mention the period of illness, treatment and from whom the treatment taken in hospital. ஹாஸ்பிட்டலில் என்னென்னா நமக்கு எவ்வளோ நாள் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ நாள் இருக்குது, இல்னஸ் எத்தனை நாளாக இருக்குது, இல்லை எத்தனை மாதமாக இருக்குது, அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அதெல்லாம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நமக்கு என்ன மெடிசன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்றது அதில் எப்படி இந்த காலமில் பத்தலைன்னா ஒரு செப்பரேட் ஷீட் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டல் காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், நம்ம எவ்வளோ டோட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்றத பற்றி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஆர் பர்சனல் கான்ட்ரிபியூஷன், நமக்கு ஒரு வேளை நம்ம இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம ஃபேமிலி இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா அந்த எவ்வளோ அமௌண்ட் நம்ம போடணும். மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயர், நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்றத எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் ஃபேமிலி இன்கம் பெர் மந்த், ஒரு மாதத்துக்கு நமக்கு டோட்டலாக ஒரு ஃபேமிலியில் எவ்வளோ இன்கம்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அவங்களோட மாமனார், மாமியார் எல்லாமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. இல்லை ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, அவங்க ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கலாம். இல்லை ஒரு சில வீட்டில் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன ரிலேஷன்ஷிப், பேஷண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அதை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜை பற்றி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்களோட ஏஜ், அப்புறம் அவங்களோட ஆக்குபேஷன், அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க, அவங்களோட மந்த்லி இன்கம், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் பத்தலைன்னா அடிஷ்னலாக ஒரு ஷீட் போட்டு ஃபில் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் சார்ட் ஃப்ரம் அதர் என்ஜிஓ ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது வேறு ஏதாவது என்ஜிஓவில் ஆர்கனைசேஷனில் நம்ம ஃபினான்ஷியல் ஹெல்ப் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கிடைச்சதுன்னா எந்தெந்த என்ஜிஓ என்றைக்கு அப்ளை பண்ணோம், அவங்களுக்கு அமௌண்ட் நமக்கு கொடுத்துட்டாங்களா, சாங்ஷன் ஆகிடுச்சா அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டோமா, அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை பெண்டிங்கில் இருக்கா, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இந்த காலமில், லாஸ்ட் காலமில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி தான், இடம் பத்தலைன்னா ஒரு தனி ஷீட் போட்டு எழுத சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா டிக்ளரேஷன், ஐ டிக்ளேர் தட் த அபவ் ஃபேக்ட்ஸ் stated or mentioned and particulars given by me are true and correct. நம்மளோட நான் எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்ட் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம சைன் போட்டு டேட் போட்டு இது பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் செக்லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மேண்டேட்ரி கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்மளோட டிஎன்ஏ மெம்பர்ஷிப்பு கார்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, அப்படிலாம் ரேஷன் கார்டு, 3ல் ஏதாவது ஒரு கார்டும் வேணும்.
அதாவது ஜெராக்ஸ் எல்லாமே ஃபோட்டோ ஐடென்டிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட்டை லேட்டஸ்ட்டாக வாங்குறது வந்து ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி பின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லெட்டர் ஃப்ரம் த எம்ப்ளாயர் வந்து ஒர்க் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம ஒரு லெட்டர் வாங்கி பின் பண்ணணும். அப்படி இல்லை நான் ஒர்க் பண்ணல வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் செல்ஃப் டிக்ளரேஷன், நான் வந்து வீட்டில் வந்து இருக்கேன், ஏன்னா எனக்கு இந்த உடம்பு சரியில்லை, அதனால் நான் டியூட்டிக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி நம்ம வந்து இது பண்ணி ஒரு சைன் போட்டு டாக்டர்கிட்ட ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி பின் பண்ணி நமக்கு வச்சிடணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் பை த டிஎன்ஏ ஸ்டேட் பிரான்ச் பிரசிடென்ட் ஆர் செக்ரட்டரி ஆர் ஜோனல் பிரசிடென்ட். நமக்கு டிஎன்ஏக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு, நம்ம தமிழ்நாடுனா நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு பிரான்ச் பிரசிடென்ட் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஒரு லெட்டர் வாங்கி ஒரு சைன் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம அதில் வந்து வச்சிடணும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிருப்போம் இல்லையா ஹாஸ்பிட்டலேருந்து, அதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனால் டிஸ்சார்ஜ் கார்டோ இல்லை டிஸ்சார்ஜ் சம்மரியோ, இல்லை நம்ம பில் பே பண்ணியிருப்போம், இல்லை ஃபைனலாக ஒரு அமௌண்ட் டெபாசிட் பே பண்ணியிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து பின் பண்ண சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு சில டைமில் வந்து நம்ம இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்போம். அப்படி இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தோம்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம அதை கொடுத்துட்டோன்னா அவங்க எவ்வளோ இன்சூரன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, நம்ம எவ்வளோ பில்லு வந்து அந்த ஒரிஜினல் பில்ஸ்லாம் பின் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமௌண்ட் இன்ஷூர்டு, எவ்வளோ நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் ஒரிஜினல் பில்ஸ் சப்மிட்டட், நம்ம ஒரிஜினல் பில்ஸு எவ்வளோக்கு அமௌண்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு த அமௌண்ட் சாங்ஷன் ஃப்ரம் த இன்சூரன்ஸ் கம்பெனி, நமக்கு எவ்வளோ சாங்ஷன் ஆயிருக்குன்றதை பற்றி. நெக்ஸ்ட் த அமௌண்ட் ஆஃப் ஒரிஜினல் பில்ஸ் அண்ட் ரெசிப்ட்ஸ் ரிட்டைன்டு ஃப்ரம் பை தெம், அதாவது ஒரிஜினல் பில்ஸும் ரெசிப்ட்ஸும் அவங்க எவ்வளோ வச்சுட்ருக்காங்கன்றதை வந்து அவங்க வச்சுட்ருப்பாங்க இல்லையா, அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதோட எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத பற்றி. அண்ட் நேம் அண்ட் டெசிக்னேஷன் ஆஃப் த அத்தாரிட்டி சைன்ட் அலாங் வித் ரப்பர் ஸ்டாம்ப் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு லெட்டர் மாதிரி இதெல்லாம் இவ்வளோ இந்த டீட்டெயில்ஸ் தான் எழுதி அவங்க யார் நமக்கு எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களோட சைனு, டேட்டு, அவங்களுடைய சீலு, ரப்பர் ஸ்டாம்ப்பு இதெல்லாம் போட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து நமக்கு வரணும்னு சொல்கிறாங்க. இஃப் கிளைம் இஸ் அண்டர் ப்ராசஸ் ப்ளீஸ் அட்டாச் ஃபோட்டோ காப்பி ஆஃப் த மெடிக்ளைம் அட் பாலிசி. ஒருவேளை நமக்கு வந்து கிளைம் வந்து ப்ராசஸில் இருக்குது, அமௌண்ட் வரலன்னா அதோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி, மெடிக்ளைம் பாலிசியோட ஜெராக்ஸ் காப்பி வந்து எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இஃப் த ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன் ஆர் எட் டு கமென்ஸ் ப்ளீஸ் அட்டாச் அ காப்பி ஆஃப் த அட்வைஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரிஸ்கிரிப்ட். ட்ரீட்மெண்ட் இப்போ தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை பற்றியும் ட்ரீட்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்றதை பற்றியும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து வைக்க சொல்கிறாங்க. மெடிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த மந்த்லி பில் பி பெய்டு, அதாவது 75% நம்ம பில் பே பண்ணுவோம் இல்லையா, அதுலேருந்து தராங்க. 75%னால் நமக்கு 1 lakh வரைக்கும் அவங்க தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிட்டிக்கல் அசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணுறாங்க, இல்லைனா வேறு ஏதாவது கிரிட்டிக்கல் கண்டிஷன் இம்மீடியட்டாக மெடிக்கலோ இல்லை சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷனோ தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் அசிஸ்டன்ஸ் கீழே இருக்கும். ஒன் டைம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் 1 lakh. ஃபஸ்ட்டு நர்சஸ் வெல்ஃபேர் கிராண்ட், அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொவைட்ஸ் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ரெக்வைர்ட் ஃபார் டிஎன்ஏ மெம்பர்ஸ். நமக்கு லாங் டேர்மாக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. ₹5,000 per month will be provided for TNA members who are terminally ill or no family or financial support. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெர்மினலி இல்லை இருப்பாங்க, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு யாருக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, ஃபேமிலி எதுவும் இல்லைன்னா அவங்களுக்கு மந்த்லி ₹5,000 வந்து அவங்க தருவோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயோட ஸ்டேட் பிரான்ச் எக்ஸிக்யூட்டிவ் சொன்னால நம்ம அவங்ககிட்ட சைன் வாங்கி அனுப்பணும், ஒரு சர்டிஃபிகேட் தரணும். அந்த சர்டிஃபிகேட்டு அவங்க இதில் எழுதுவாங்க, திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் மிஸ்டர் ஆர் மிஸ் ஆர் மிஸ்ஸஸ், அவங்க நேமு, சன் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப், சன் ஆஃப் இல்லை டாட்டர் ஆஃப் எழுதி இஸ் எலிஜிபிள் டு கெட் த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் அசிஸ்டன்ஸ் ஆர் நர்சஸ் வெல்ஃபேர் கிராண்ட் எதுவோ அது டிக் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ சர்டிஃபைங் தட் அ பர்டிகுலர்ஸ் கிவன் அபவ் ஆர் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேமு, அவங்க டெசிக்னேஷன், அவங்க அந்த டேட்டு, அவங்க சீல் இதெல்லாம் போட்டு கொடுத்துடணும். ஓகேங்களா. இதுதான் இது ஃபுல்லாக ஃபில் பண்ணி நம்ம அவங்களுக்கு டிஎன்ஏ அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கிறப்போ நமக்கு அவங்க பார்த்து செக் பண்ணி நமக்கு அமௌண்ட் தருவாங்க. வீடியோ பார்த்தீங்களா, இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுன்னு கற்றுக்கிட்டீங்களா? இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு இதை பற்றி சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.